மதுரை பாரப்பத்தியில் தாவேக மாநில மாநாடு நடைபெறும் பகுதியில் திருமங்கலம் ஏஎஸ்பி அன்சுல் நாகர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். தாவேக மாநாடு நடைபெறும் இடத்தில் காவல் ஏஎஸ்பி தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது குறித்தான முழு விவரங்கள் சிவகுமார். தமிழக வெற்றிக் கழகத்தோட 2வது மாநில மாநாடானது வரக்கூடிய 21ஆம் தேதி தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலையில இருக்கிற பாரபத்தி பகுதியில் நடைபெறுதுங்க. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த 2வது மாநில மாநாடு நடைபெற இடத்துல காவல்துறை ஏஎஸ்பி ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதாவது தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில உள்ள பாரபத்தி கிராமத்துல 500 ஏக்கர் நிலப்பரப்புல வரக்கூடிய 21ஆம் தேதி இந்த தவைக்காவோட மாநாடானது 2வது மாநாடானது நடைபெற இருக்குது. இந்த மாநாடு தொடர்பா ஏற்கனவே கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நிமிடத்தான காவல் கண்காணிப்பாளர் அரவிந்திட்ட பாதுகாப்பு குறித்து மனு அளித்தார். இந்த நிலையில தொடர்ந்து மாநாடு நடைபெறும் இடத்துல மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் ஆய்வு மேற்கொண்டு வந்த நிலையில தற்போது திருமங்கலம் சார் ஏஎஸ்பி அன்சுல் நாகர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வர்றாரு. விழா ஏற்பாடுகள் குறித்து பாதுகாப்பு குறித்தும் ஆலோசனை செஞ்சுட்டு வர்றாரு. மாநாட்டின் தினத்தன்று போக்குவரத்து மாற்றம் செய்வது குறித்தும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் உட்பட போக்குவரத்து காவல்துறையினரோடு ஆய்வு மேற்கொண்டு இருக்கிறாரு. முதல் கட்டமா விக்கிரவாண்டியில நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஏறத்தாழ 12 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தவைக்கா தரப்பு தெரிவிக்கப்பட்டாலும் தற்போது நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் ஏறத்தாழ 20 லட்சம் பேர் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறதை அடுத்து இந்த பகுதியில போதிய அளவுக்கு பாதுகாப்புகள் ஏற்கனவே பலப்படுத்தப்படுற ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வரக்கூடிய ரசிகர்கள் மற்றும் தாவேக்கா தொண்டர்களுக்கு எந்த விதமான சிரமமும் ஏற்படாத வகையில அவங்களுக்கு உண்டான குடித நீர் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாகனங்கள் நிறுத்துறதுக்கு போதிய அளவுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டு அதன் அடிப்படையில எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில பாதுகாப்புக்காக தற்போது காவல்துறை ஏஎஸ்பி எஸ்பி உள்ளிட்டோர் தற்போது அந்த காவல் எந்த அளவுக்கு காவல் பணிகள் செஞ்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு பொதுமக்கள் இதனால அதாவது உள்ள வரக்கூடிய பொதுமக்கள் பாதிக்கப்படாம போகணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தீவிரமா இருக்கிறதனை அடுத்து தற்போது அதற்குண்டான ஏற்பாடுகளை ஆய்வு மேற்கொண்டு இருக்காங்க. சிந்துஜா, நன்றி சிவகுமார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.